Hey all, இன்னைக்கான வீடியோ எது பத்தின்னு பார்த்தீங்கன்னா a day out with me. Okay, let's go. நான் இந்த மாலுக்கு இதுக்கு முன்னாடி வந்த கிடையாது. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே விசிட் பண்ணுறேன். இங்கே உள்ள மால் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஊரில் சென்னையில் இருக்க அளவுக்குலாம் இங்கே வந்து பெருசாக ஒன்றும் உள்ள லைட்டிங்கோ இல்லை டெக்கரேஷனோ எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக ஆனால் நீட்டாக நல்லா இருக்கும், அழகாக. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட்டு உள்ளே போனோடனே பார்த்தது இந்த கிளாஸ் ஆர்ட் ஒர்க்ஸ் தான். அங்கேயே ஸ்பாட்லேயே பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில், சைஸில், கலரில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லாமே $10 to $25 தான் இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக வலை வீசி தேடிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு இந்த மாலில் பார்த்தேன். அதுதான் இந்த ஃபோட்டோ பூத். ஏன்னா நான் இங்கே யூஎஸ் வந்ததுக்கப்புறம் யார் வீட்டுக்கு போனாலும் அட்லீஸ்ட் இதில் ஒரு ஃபோட்டோவாச்சும் அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. எனக்குமே அதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும், நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதை தேடிட்டு இருந்தேன். என் கண்ணில் எனக்கு இது பட்டுச்சு. டிஸ்னிலேருந்து சில தீம்ஸ் எனக்கு இதில் வந்து காமிக்கும். ஸோ அதில் நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா எலமெண்ட்டுன்ற ஒரு மூவி தீம் தான் நான் செலக்ட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து பேமெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெளில இந்த மிக்கி இருக்குல்ல, அந்த ரிங் லைட்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் இருக்கும். 2 காப்பி நமக்கு தருவாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு வழியாக எடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இது இல்லாமல் அங்கே ஒரு QR இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணால் நம்மளோட கேண்டிட் வீடியோ நம்ம ஃபோனுக்கே வரும். பட் அதுக்கு தனியாக பே பண்ணணும். ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு லைட்டாக பசிச்சிச்சு. ஸோ அப்படியே மேலே ஏறி போய் ஃபுட் கோர்ட்டுக்கு சாப்பிட போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. மேலே வந்தால் ஒரு இந்தியன் கஃபேன்னு ஒன்று இருந்துச்சு. பட் நான் அங்கேருந்து எதுவும் வாங்கலை. பக்கத்தில் உள்ள சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லேருந்து இந்த ஃபுட்டை வாங்கினேன். பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு, நாட் பேட். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு தெம்பாக வந்த வேலைக்கு போவோன்னு சொல்லி வந்துட்டேன் எஸ்கேப் ரூமுக்கு. இங்கே வரதுக்காக தான் இன்றைக்கி மாலுக்கே கிளம்பி வந்தது. நாங்கள் சென்னையிலே போகணுன்னு நினச்சேன், பட் என்னால் போக முடியல. சரி, அதான் இங்கே இருக்குன்னு சொன்னாலும் ஸோ உடனே கூட்டிகிட்டு வர சொல்லிட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதான் நாங்கள் வந்து எஸ்கேப் ரூம். இதை எந்த க்ளூஸ் எல்லாம் வந்து கிராக் பண்ணணும். நாங்கள் ஆல்ரெடி வந்து மிஷன் 1 மிஷன் 2ன்னு சொல்லி வா இங்கே வா. இது பார்த்தீங்கன்னா 9 மிஷன்ஸ் 4 ரூம்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து 1 மணி நேரத்துக்கு வெறும் 1 மிஷனை தான் கம்ப்ளீட் பண்ணி 2வதுக்கு வந்தோம். அது கூட ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஸில் இருக்கவங்க 10 வாட்டி ஹெல்ப்பு கூப்பிட்டு தான் அந்த 2வது மிஷனே கிராக் பண்ணோம். ஸோ இப்போ இது 2 கண்ணாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இந்த கோடை போட்டு இந்த பாக்ஸை அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு எப்படி கிராக் பண்ணோன்னா, இதில் வந்து 2ஆல் ஆடப் ஆகிற நம்பர்ஸ் 2த்தையும் வச்சு ஆன்சர் கரெக்டாக ஆகணுன்னு இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆச்சு. இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகி எங்களுக்கு இதில் வந்து ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருந்தாங்க. வித் இந்த 2 கார்டையும் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இந்த க்ளூ எல்லாம் கிராக் பண்ணி இந்த லாக் ஓப்பன் பண்ணி இந்த டோர் ஓப்பன் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது இந்த டோர் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் ரூம்க்கு நம்ம போகணும். ஆனால் 1 hour நாங்கள் எங்கேயுமே போல, இங்கே தான் இருக்கோம். எங்களால் கிராக் பண்ணவே முடியல. ஸோ அதனால அவரே கூப்பிட்டு செகண்ட் ரூமே எங்களுக்கு திறந்து காட்டுங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் செகண்ட் ரூம். இங்கே உள்ள க்ளூஸ்லாம் கேதர் பண்ணி கிராக் பண்ணால் இந்த மாதிரி 3rd ரூம் 4th ரூம் இந்த மாதிரி 4 ரூமை கம்ப்ளீட் பண்ணால் நம்ம தான் இந்த கேமோட வின்னர். ஆனால் நம்ம வின்னர் ஆகலை. இப்போ கிளம்புறோம் பாதியில். 1 hour ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்காததுனால அந்த கடைக்காரே எங்களுக்கு வந்து $16 நெக்ஸ்ட் டைம் வந்தால் வந்து எங்களுக்கு ஆஃபில் வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டைம் வந்து $38 ஏதோ பே பண்ணோம். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை $16 லெஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே